இந்தியா இங்கிலாந்து அணிகள் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆடிவரும் நிலையில் இந்த டெஸ்ட் தொடருக்கான அணியில் விராட் கோலியும் இடம்பெற்று இருந்தார். இந்த தொடருக்கு முன் நடந்த பயிற்சியிலும் அவர் சக இந்திய வீரர்களுடன் கலந்து கொண்டார். ஆனால் முதல் நாள் பயிற்சி முடிந்தவுடன் அவர் விமானம் ஏறி தன் குடும்பத்தினரை சந்திக்க சென்றுவிட்டார். அதன் பின் பிசிசிஐ வெளியிட்ட அறிக்கையில் விராட் கோலி முதல் 2 டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்க மாட்டார் என கூறியிருந்தது. அதனால் அனைவரும் விராட் கோலி 3வது டெஸ்ட் போட்டியில் அவர் அணிக்கு திரும்பிவிடுவார் என எதிர்பார்த்தனர். ஏற்கனவே இங்கிலாந்து அணி டெஸ்ட் தொடரில் 1-1 என சமநிலை இருப்பதால் கோலியின் வருகை இந்திய அணிக்கு பெரிய ஊக்கமாக இருக்கும் என கருதிய நிலையில் குண்டை தூக்கி போட்டு இருக்கிறார் விராட் கோலி. அதாவது விராட் கோலி குறைந்தபட்சம் 4வது டெஸ்ட் போட்டி முடியும் வரை அணிக்கு திரும்ப வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இந்தியா 4 போட்டிகள் முடிவில் டெஸ்ட் தொடரை கைப்பற்றவில்லை என்றால் 5வது டெஸ்ட் போட்டியில் விராட் கோலி பங்கேற்க வாய்ப்பு உள்ளது. ஆனால் அதுவும் உறுதி செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. விராட் கோலி தன் குடும்பத்தினருக்கான இந்த முடிவை எடுத்துள்ள நிலையில் அதில் வேறு யாரும் விவாதிக்க முடியாது. அதே சமயம் உலகின் முன்னணி பேட்ஸ்மேன் ஆன கோலி இல்லாதது இந்திய டெஸ்ட் அணிக்கு பெரும் பின்னடைவாக அமைந்தது. கோலி இல்லாத நிலையில் 3வது டெஸ்ட் போட்டிக்கு காயத்தால் 2வது டெஸ்ட் போட்டியில் விலகியிருந்த KL ராகுல் மற்றும் ரவீந்திர ஜடேஜா அணிக்கு திரும்ப அதிக வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் 2வது டெஸ்டில் ஓய்வு அளிக்கப்பட்ட முகமது சிராஜ் 3வது டெஸ்ட் போட்டியின் போது அணியில் இணைய இருக்கிறார். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.